30 வருட அமெரிக்க ஆதிக்கத்தை உடைத்த ஈரான் தயாராக இருங்க, உலகம் பெரிய மாற்றத்தை சந்திக்குது. கடந்த 30 ஆண்டுகளாக மத்திய கிழக்கில் நான் தான் ராஜா என்று கொடிகட்டி பறந்த அமெரிக்க இராணுவத்தின் ஆதிக்கத்திற்கு ஈரான் வைத்த செக்மேட் ஒட்டுமொத்த உலகையும் அதிர வைத்திருக்கிறது. வெறும் 7 நாட்களில் 3 தசாப்த கால கட்டுப்பாட்டை ஈரான் தவிடுபொடியாக்கி இருப்பது இராணுவ வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத ஒரு அதிசயம். அமெரிக்காவின் தற்பெருமைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது அதன் தாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள். ஒவ்வொன்றும் சுமார் $1 பில்லியன் மதிப்புடையவை. அதன் ஒரு பகுதியான $300 மில்லியன் மதிப்புள்ள ரேடார் அமைப்புகளை ஈரான் துல்லியமாக தாக்கி அளித்திருப்பது அமெரிக்காவை நிலைகுலைய செய்துள்ளது. உலகம் முழுவதுமே அமெரிக்காவிடம் இருந்தது வெறும் 8 தாட் அமைப்புகள்தான். அதில் பாதியை ஈரான் இந்த குறுகிய காலத்தில் காலி செய்திருக்கிறது. ஜோர்தான், UAE, கத்தார் என வளைகுடா நாடுகள் எங்கும் பரவியிருந்த அமெரிக்காவின் கண்களை ஈரான் குருடாக்கிவிட்டது. ஈரான் வெறும் உணர்ச்சி வசப்படும் நாடு அல்ல, அது பல தசாப்தங்களாக இந்த போருக்காக தன்னை தயார்படுத்தி வந்திருக்கிறது என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் ஈரானை ஒரு பலவீனமான எதிரியாக கருதி செய்த கணக்கீடுகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிட்டன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நவீன தொழில்நுட்பங்களை காட்டிலும் ஈரானின் உளவு பிரிவு மற்றும் இலக்குகளை தாக்கும் வேகம் இராணுவ நிபுணர்களை வாயடைக்க வைத்திருக்கிறது. அமெரிக்காவை விட பலவீனமான நாடு எப்படி இவ்வளவு பலமான சக்தியை முடக்கியது என்பதுதான் இப்போது உலக நாடுகளின் ஹாட் டாபிக். அமெரிக்க இராணுவம் இவ்வளவு மோசமாக பின்வாங்குவதை உலக நாடுகள் ஒருவித புன்னகையுடனே கவனித்து வருகின்றன. வழக்கமான ஆயுதங்களை கொண்டு ஈரானை வீழ்த்துவது இனி சாத்தியமில்லை என்ற சூழல் உருவாகியுள்ளது. இப்போது உள்ள நிலையில் ஈரானை பணிய வைக்க அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை தவிர ட்ரம்பிற்கு வேறு வழியில்லை என்கிற அளவுக்கு நிலைமை முற்றி இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவின் பாதுகாப்பு வளையம் சிதைந்து போயுள்ளதால் இனி வரும் தாக்குதல்களை சமாளிப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என வாஷிங்டன் அதிகாரிகளே ஒப்புக்கொள்ள தொடங்கியுள்ளனர். 30 வருட சாம்ராஜ்யம் சரிந்து விழுகிறது. புதிய வல்லரசாக ஈரான் உருவெடுக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த யுத்தத்தில் ஈரானின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அவர்கள் கையாண்ட நவீன கால கொரில்லா போர் முறை. அமெரிக்கா தன் $1 பில்லியன் மதிப்பிலான தாட் மற்றும் பேட்ரியாட் தடுப்பு அமைப்புகளை முழுமையாக நம்பியிருந்த நிலையில் ஈரான் மிக மலிவான விலையிலான சுய கட்டுப்பாடு ட்ரோன்களை பெருமளவில் ஏவி அவற்றை நிலைகுலைய செய்தது. ஒருபுறம் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களை துல்லியமான ஏவுகணைகளால் தாக்கிவிட்டு அதே சமயம் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடி உலக பொருளாதாரத்தின் நாடி துடிப்பையே ஈரான் தன் கைப்பிடிக்குள் கொண்டு வந்துள்ளது. 30 ஆண்டுகளாக அமெரிக்கா கட்டி எழுப்பிய பாதுகாப்பு அரண் ஈரானின் இந்த திட்டமிட்ட ரேடார் அழிப்பு நடவடிக்கையால் செயலிழந்து போயிருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக கூறி தளம் அமைத்த அமெரிக்காவால் இப்போது அந்த நாடுகளையே பாதுகாக்க முடியவில்லை என்பதுதான் ஈரான் பெற்றுள்ள மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி.